அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட துறையிலிருந்து தான் இப்போ வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், புதிய நோட்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட 2300 வேக்கன்சிக்கு மேலே நமக்கு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் விட்டே ஆகணும். அதன் அடிப்படையில் இப்போ மார்ச் மாதமே இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருந்தா வேலை கிடைக்கும், மேக்சிமம் என்ன படிச்சிருந்தா இதுல முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும். ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் கிடைக்க போகிறோம். ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் போக போக இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்போட லொக்கேஷன், இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திலேயுமே எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க, அதை பற்றின முழுமையான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா, அடுத்ததாக பர்சனலாக தனித்தனி இன்டர்வியூ கொடுப்பாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. அடுத்ததாக கடைசியாக உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இந்த வேலையை வாங்க முடியும், அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இது எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நமக்கு எப்படி இந்த வேலையெல்லாம் கிடைச்சது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நான் தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம், ஸோ இதற்கான முழு அப்டேட் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, இந்த விஏஓ வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வெப்சைட் என்னென்ன, ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் தெரியப்படுத்துறதில்ல, ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி எப்போ இந்த வேலை வாய்ப்புகள்லாம் வருது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ இன்டர்வியூ நடக்குது, இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் இந்த வேலைகள்லாம் மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி தான் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான். ஸோ இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக இந்த வேலைகளை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வேலை எப்பொழுதுமே முடியாது, சரிங்களா? உங்களுக்கு கைட் பண்ணணும், ஸோ உங்களுக்கு அரசு வேலைக்கு அப்டேட் கொடுக்கணும், சரிங்களா? ஓகே, இதுதான் அப்டேட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையான அப்டேட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, என்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளர் வேலைக்கு தான் வந்திருக்குது.
வில்லேஜ் அசிஸ்டன்ட், விஏஓ இந்த 3 விதமா சொன்னாதான் ஒரு சில பேருக்கு புரியும். சரிங்களா? இப்போ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்தாச்சு. இப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இதற்கான குவாலிஃபிகேஷன். இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தமிழ்ல எழுத படிக்கவாவது தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். கண்டிப்பா நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஸோ கண்டிப்பா நீங்களுமே இந்த வேலை வாய்ப்புல நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சம்பளம் ஓகேங்களா? ஸோ இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 6 அதாவது பாத்தீங்கன்னாக்க வரும். ஸோ இது வந்து 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல ஃப்ரெஷ்ஷா நீங்க இப்பதான் போயிட்டு ஜாப்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு 11,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரூ. 500 ரூ. 1000 அந்த மாதிரி இன்கிரிமெண்ட் போட்டுட்டே போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கரெக்டா 10 வருஷம் வந்து செட்டா உங்களுக்கு வந்து டிசிஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து 5,000 10,000 சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து இருக்கும். அடுத்ததான் ஜாப்போட லொகேஷன் ஓகேங்களா? இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 38 மாவட்டத்துல எங்க வேணும்னாலும் சரி உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம்னு நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வேலையே வேண்டாப்பா, ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா படிக்கணும், ஸோ அதில் கட் ஆஃப் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால எக்ஸாம்னு யாரும் பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் எக்ஸாம் இருக்கும். அது எப்படி என்னன்றதை நம்ம எக்ஸாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எக்ஸாம் ஓகேங்களா? அடுத்ததா எக்ஸாம் கண்டிப்பா முடிச்சதுக்கு அப்புறம் தனித்தனியா இன்டர்வியூ பண்ணுவாங்க. அடுத்ததா கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ன்றது நடக்கும். சரிங்களா? அடுத்ததா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது அப்ளை பண்றதுக்கு இதுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்துல சரிங்களா? இந்த மார்ச் மாதத்துல 15 to 20ஆம் தேதிக்குள்ள எந்த தேதியில வேணும்னாலும் ஓப்பன் ஆகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த தேதிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே அப்ளை பண்றது எப்படின்ற முதற்கொண்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா ஃப்ரீ டைம்ல நானே வந்து அப்ளை பண்ணி கொடுப்பேன். இது எல்லாமே நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஆர்கனைசேஷன், அதாவது இந்த இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சரிங்களா? தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் அபிஷியல் வெப்சைட். இந்த வேலை வாய்ப்பை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா cra.tn.gov.in இது ஒரு வெப்சைட். இன்னொரு அபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா www.tnpsc.gov.in இதுதான் அபிஷியல் இன்னொரு அபிஷியல் வெப்சைட். நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா சரிங்களா? 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, தஞ்சாவூர் 305, மதுரை, திருவாரூர் எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 38 இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாவட்டங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணல. அதனால வந்து 35 தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்ன்றதுக்கான மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி இந்த கமிட்டியில வரவங்க 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதர் பீப்புள்ஸ் வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதர் கம்யூனிட்டியில வரவங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தாச்சு, எலிஜிபிள் யாருன்னு பார்த்தாச்சு, செலக்ஷன் ப்ராசஸும் பார்த்தாச்சு. நம்ம இல்லையா கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும், டாக்குமெண்டேஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா வந்து இது எதுக்கு எவ்வளவு மார்க் போடுவாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா இங்க பாருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, தமிழ்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? அதுக்கு வந்து எக்ஸாமுக்கு 40 மார்க்கு,
பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலா 100 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ அப்ளை பண்ற வீடியோஸ் வந்து கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்டேட் ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அரசுகளோட முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க் யூ, வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.